வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 7600 கோடி முதலீடுகள் பெற்றுள்ளதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் அடுத்தடுத்ததாக எந்த ஒரு நிறுவனங்களும் முதலீடுகளை செய்வதற்காக ஆயத்த பணிகள் மேற்கொள்ளவில்லை. இதற்கு முன்பாக சிங்கப்பூர், ஜப்பான், துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று இதேபோல்தான் கதையை கொண்டு வந்தார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றுவதற்குத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் என்றும், அது மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணி கட்சியிலிருந்து திருமாவளவன் விலகுவதாக இருந்த நிலையில் அவரை மிரட்டி தற்பொழுது காய் நகர்த்தி வருகிறார் ஸ்டாலின் என்றும் கடுமையான விமர்சனத்தையும் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை மூடுவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது கூடுதலாக டாஸ்மாக் தான் தொடங்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு கடைகளும் மூடுவதாக தெரியவில்லை. தமிழகத்தில் அதிக அளவு வருமானம் தரக்கூடிய துறையாகத்தான் டாஸ்மாக் துறை இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், தமிழகத்தில் மக்கள் மத்தியில் போதை, கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை சம்பவங்கள் அனைத்தும் திமுகவின் ஆட்சியில் திமுகவினரால் தான் நடத்தப்படுகிறது. இது திராவிட மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுகவிற்கு ஆதரவு தாருங்கள் என்று அன்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இன்று பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். 2026 கூட்டணி கட்சிகள் இல்லாமல் எங்களால் 200 தொகுதிகள் வரை வெற்றியடைய முடியும் என்று கூறிய திமுகவின் அமைச்சர்கள் திருமாவளவன் திமுகவிற்கு எதிராக செயல்பட தொடங்கியவுடன் திமுக விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடிகளை அகற்றி வருவதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது திமுகவின் கூட்டணி கட்சியிலும் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் அமைத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 7000 கோடி முதலீடு என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் புதிய நிறுவனங்கள் எப்படி தமிழகத்தில் தொடங்க முடியும்? குறிப்பாக சென்னையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழல்தான் ஏற்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை சம்பவங்கள், போதை மருந்து அதிக அளவு, கட்ட பஞ்சாயத்து தான் சென்னையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி பாதுகாப்பான சூழலில் தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டினவர்கள் அமைப்பார்கள்? இதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் பல கோடிகள் முதலீடு பெற்றுள்ளோம் என்று அபத்தமாக பொய் கூறுகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவின் ஆட்சியில் 4வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்பொழுது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் விமர்சனத்தை முன்வைத்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.